ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம். லோத்து பிடிக்கப்படுதல். அம்ராப்பேல் சினேயாரின் அரசன், அரியோகு ஏலாசாரின் அரசன், கெதர்லா கோமேர் ஏலாமின் அரசன், திதியால் கோயம் தேசத்தின் அரசன். இவர்கள் அனைவரும் மற்ற அரசர்களோடு சண்டையிட்டனர். சோதாமின் அரசனான போராவோடும் கொமோராவின் அரசனான பிர்சாவோடும் அத்மாவின் அரசனான சினேயாவோடும் செபோயிமின் அரசனான செமேபரோடும் பேலாவின் அரசனோடும், பேலா சோவார் என்றும் அழைக்கப்பட்டான், அவர்கள் போர் செய்தனர். சித்தீம் பள்ளத்தாக்கில் எல்லா அரசர்களும் தம் படைகளோடு கூடினர். சித்தீம் பள்ளத்தாக்குக்கு இப்போது உப்புக்கடல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அரசர்கள் 12 ஆண்டுகள் கெதர்லா கோமேருக்கு சேவை செய்து 13ஆம் ஆண்டில் கலகம் செய்தார்கள். 14ஆம் ஆண்டிலே கெதர்லா கோமேரும் அவனோடு இருந்த அரசர்களும் போருக்கு வந்தனர். இவர்கள் அஸ்தரோத் கர்னாயிமிலே இருந்த ரெபாயிமியரையும், காமியிலிருந்த சுசீமியரையும், சாவே கிரியத் தாயிமிலே இருந்த ஏமியரையும், சேயீர் மலைகளில் இருந்த ஒசரியரையும், வனாந்திரத்திற்கு அருகிலே இருந்த எல்பாரான் மட்டும் தோற்கடித்தனர். அதன் பிறகு அரசன் கெதர்லா கோமேர் வடதிசையில் காதேஸ் என்னும் என் மிஸ்பாத்துக்கு வந்து அமலேக்கியரின் நாடுகளையும் அத்சாத்சோன் தாமாரிலே இருந்த எமோரியரையும் அழித்து ஒழித்தான். அப்போது சோதோம், அத்மா, கொமோரா, செபோயிம், சோவார் என்னும் பேலா ஆகிய நாடுகளின் அரசர்கள் புறப்பட்டு போனார்கள். இவர்கள் சித்தீம் பள்ளத்தாக்கிலே ஏலாமின் அரசனாகிய கெதர்லா கோமேரோடும், கோயம் அரசனாகிய திதியாலோடும், சினேயாரின் அரசனாகிய அம்ராப்பேலோடும், ஏலாசாரின் அரசனாகிய அரியோகோடும் யுத்தம் செய்தார்கள். எனவே 4 அரசர்கள் 5 பேருக்கு எதிராக இருந்தனர். அந்த சித்தீம் பள்ளத்தாக்கு முழுவதும் தார் நிறைந்த குழிகள் இருந்தன. சோதோம் கொமோராவின் அரசர்கள் தோற்றோடி வந்து அதில் விழுந்தார்கள். இன்னும் பலர் மலைகளுக்கு ஓடிப்போனார்கள். எனவே சோதோம் மற்றும் கொமோராவினருக்கு உரிய பொருட்களை எல்லாம் அவர்களின் பகைவர்கள் எடுத்துக்கொண்டனர். அவர்களது அனைத்து உணவுப் பொருட்களையும் ஆடைகளையும் எடுத்துக்கொண்டு ஓடினார்கள். ஆபிரகாமின் சகோதரனுடைய மகனான லோத்து சோதோமில் வசித்து கொண்டிருந்தான். அவனையும் எதிரிகள் பிடித்து கொண்டார்கள். மேலும் அவனுடைய உடைமைகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு எதிரிகள் ஓடினார்கள். பிடிபடாதவர்களில் ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடம் சென்று நடந்ததை கூறினான். ஆபிரகாம் மம்ரே என்னும் எமோரியனுடைய பூமியில் குடியிருந்தான். மம்ரே, எஸ்கோல், ஆனேர் ஆகியோர் ஒருவருக்கு ஒருவர் உதவுவதாக ஒப்பந்தம் செய்திருந்தனர். அவர்கள் ஆபிரகாமுக்கு உதவுவதாகவும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்தனர். ஆபிரகாம் லோத்தை மீட்கிறான். லோத்து கைது செய்யப்பட்டதை ஆபிரகாம் அறிந்து கொண்டான். அவன் தனது குடும்பத்தினர் அனைவரையும் அழைத்தான். அவர்களிடம் 318 பயிற்சி பெற்ற வீரர்கள் இருந்தனர். அவன் அவர்களோடு தான் நகரம் வரை பகைவர்களை துரத்தி கொண்டு போனான். அன்று இரவு அவனும் அவனது வீரர்களும் பகைவரை திடீரென்று தாக்கினர். அவர்களை தோற்கடித்து தமஸ்குவின் வடக்கேயுள்ள கோபா வரை துரத்தினர். பிறகு பகைவர்கள் எடுத்து சென்ற அனைத்து பொருட்களையும் ஆபிரகாம் மீட்டு கொண்டான். பெண்கள், வேலைக்காரர்கள், லோத்து, அவனது பொருட்கள் அனைத்தும் மீட்கப்பட்டன. பிறகு ஆபிரகாம் கெதர்லா கோமரையும் அவனோடிருந்த அரசர்களையும் தோற்கடித்து விட்டு தன் நாட்டுக்கு திரும்பினான். சோதோமின் அரசன் புறப்பட்டு சாவே பள்ளத்தாக்குக்கு வந்து ஆபிரகாமை வரவேற்றான். இப்போது இப்பள்ளத்தாக்கு அரசனின் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது.
மெல்கிசேதேக். சாலேமின் அரசனாகிய மெல்கிசேதேக்கும் ஆபிரகாமை சந்திக்க போனான். இவன் உன்னதமான தேவனின் ஆசாரியன். இவன் அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தான். மெல்கிசேதேக் ஆபிரகாமை ஆசீர்வாதம் செய்து, ஆபிரகாமே, வானத்தையும் பூமியையும் படைத்த உன்னதமான தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. நாம் உன்னதமான தேவனை போற்றுவோம். உன் பகைவர்களை வெல்ல உனக்கு தேவன் உதவினார் என்றான். போரில் கைப்பற்றியவற்றில் 10% ஆபிரகாம் மெல்கிசேதேக்கிற்கு கொடுத்தான். பிறகு சோதோமின் அரசன் ஆபிரகாமிடம், இவை எல்லாவற்றையும் நீ உனக்கே வைத்துக்கொள், எனது ஜனங்களை மட்டும் எனக்கு கொடு, அது போதும் என்றான். ஆபிரகாமோ சோதோம் அரசனிடம், நான் உன்னதமான தேவனாகிய கர்த்தரிடம் வாக்கு பண்ணியிருக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த உன்னதமான தேவனுக்கு முன்பாக என் கைகள் சுத்தமாயிருக்கிறது. உனக்குரிய எதையும் நான் வைத்திருக்க மாட்டேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். நான் உனக்குரிய ஒரு நூல் அல்லது பாதரட்சையின் சிறு வாரையாகிலும் கூட ஏற்க மாட்டேன். நான் ஆபிரகாமை பணக்காரன் ஆக்கினேன் என்று நீ சொல்வதை நான் விரும்ப மாட்டேன். என்னுடைய இளைஞர்கள் உண்பதற்கான உணவை மட்டுமே ஏற்றுக்கொள்வேன். ஆனால் மற்றவர்களுக்கு அவர்களிடம் பங்கினை கொடுத்துவிடு. நாம் போரில் வென்ற பொருட்களையெல்லாம் எடுத்துக்கொள். சிலவற்றை ஆனேர், எஸ்கோல், மம்ரே ஆகியவர்களுக்கு கொடு. இவர்கள் எனக்கு போரில் உதவினார்கள் என்றான். ஆமென்.